எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். முதல்ல நம்ம மனிதனாக பிறந்ததுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன் நம்ம இந்த நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது அப்படின்னாக்கா, உலகத்தில் அந்த அண்டம் சொல்கிறது வெட்டவெளி. அந்த ஆகாயம் பஞ்சபூதங்கள் இருக்குது. அந்த பஞ்சபூதங்களே நமக்குள்ளேயே இருக்குது. அந்த பஞ்சபூதங்களை நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புல நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம்னாக்கா எந்த வியாதியும் வராது. எந்த ஆயுர்வேதிக்கு இங்கிலீஷ் மருந்து ஆப்ரேஷன் கூட செய்ய வேண்டியது வராது. உள்ளேயே எல்லாமே சரியாயிடும். அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுனாக்கா நம்ம பிராணாயாமம் தியானம் பண்ணும்போது அந்த சமாதி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அந்த ஆன்மாவோட தொடர்பு கிடச்சிடுச்சுன்னாக்கா நமக்கு அந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் வந்துடும். அப்போ வந்து நேரடியாக நம்ம கனெக்ஷன் ஆகிடுது. எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் இதிலேருந்து நம்ம எப்படி கரண்ட் எடுக்கிறோமோ இந்த 240 440 எடுக்காம டேரெக்டாக ஹைவே லைன்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி காஸ்மிக் எனர்ஜின்னு ஃபுல்லாக எடுக்கும்போது நமக்கு உடம்பு சரியாக. இவ்வளோ தூரம் பேசும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் பேட்ச் இருக்குன்னா அது இப்போ வந்து எனக்கு அந்த ஒயிட் பேட்ச் வளராமல் அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இவ்வளோ நாளாக இருந்தது, இப்போ 45-50 வருஷமாக இருந்தது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை நம்ம இன்னும் பயிற்சி பண்ண உணவு இல்லாமல் சாப்பிட்டு மருந்து இல்லாமலுக்க வாழலாம். மருந்து எடுத்துக்கிட்ட வாழலாம். அது இங்கிலீஷ் மருந்து விட்டுட்டு ஆயுர்வேதிக்கு அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிட்டு வாழும்போது கஷாயம் இருக்குது. அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம் கஷாயம் இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுத்து வாழும்போது நமக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆயுர்வேதிக்கு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்கிற தன்மை கண்டிப்பாக வரும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.